ஸோ அந்த மாதிரி நிறைய வருது. நம்ம அதை ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிட்டு பேங்க்கில் போய் கேட்டுக்கலாம் நீங்கள். உங்களுக்கு லோன் வேணும்னா பேங்க்லேருந்துமே நிறைய கால்ஸ் வருது. உங்களுக்கு லோன் வேணுமா, நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேங்க்லேருந்தே கூப்பிட்றாங்க, கிரெடிட் கார்டு வேணுமா அவைல் பண்ணிக்கோங்கன்னு. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம நேரடியாக பேங்க்கில் போய் உட்காந்தே நம்ம வந்து அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கூகுள் பே அக்கௌண்ட்ஸ் வந்து எல்லா ஃபோன்லேயும் வச்சுக்காதீங்க. கூகுள் பே அக்கௌண்ட் வச்சுருக்கிறதுல வந்து மினிமலாக வச்சுக்கோங்க பைசாவை, நிறைய வச்சுக்காதீங்க. எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணாதீங்க, பேங்க்கில் போய் நேரடியாக பண்ணிக்கோங்க. நான் ஒரு பேங்க் மேனேஜர் கேட்கும்போது அவர் சொல்லுவார், நான் கூகுள் பேயே யூஸ் பண்ணுறதில்ல, நான் கையில் பைசா எடுத்து கொடுத்து தான் நான் செலவு பண்ணிக்கிறேன்னு. ஏன்னா அதில் சோ மெனி ஸ்கேம்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. நமக்கு வந்து இந்த கூகுள் பே வந்து பெரிய வரப்பிரசாதம் மாதிரி இருக்குது. எங்க போனாலும் நம்ம பைசா கொண்டு போக தேவையில்லை, டிஜிட்டலா இருக்கு அப்படின்னு டக்குன்னு நம்ம ஸ்கேன் ஒரு ஃபோனை கையில் தூக்கிட்டு போனால் வெளியில் போனால் போயிட்டு வந்துடலாங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் நம்ம இருக்கோம். அது ஒரு விதத்தில் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. பட் நிறைய இடத்துல வந்து அது பிரச்சனைக்குரியதாகவும் மாறிக்கிட்டு வருது. ஸோ இட்ஸ் பெட்டர் நாட் டு யூஸ். அது அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 5 ரூபா 10 ரூபாய்க்கெல்லாமே நம்ம வந்து